ஹலோ நண்பா, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெரிட்டரி ஆர்மி என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ், நான் எப்படி செலெக்ஷன் ஃபேஸ் பண்ணேன், என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணேன் அப்படின்னு ஆல்ரெடி ஒரு பார்ட் 1 வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம். பார்ட் 1 வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா பார்ட் 1 வீடியோ வந்து பார்த்துட்டு வந்துடுங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பார்ட் 2 வீடியோவாக இருக்க போகுது. சரிங்களா? ஆல்ரெடி நம்ம பார்ட் 1லேருந்து மேக்ஸிமம் வந்து அதை கவர் பண்ணிட்டோம். சரிங்களா? நிறைய பேர் அதை பார்த்துருப்பீங்க, ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடச்சிது. நிறைய பேர் பார்ட் 2 போடுங்க ப்ரோன்னு சொன்னீங்க. அது வந்து கொஞ்சம் வீடியோ வந்து லாங்காக இருக்கிறதுனால சரியாக எடிட் பண்ண டைம் கிடைக்கல நண்பா, சாரி. சரிங்களா? ஓகே நண்பா, நம்ம பார்ட் 2க்குள்ளே போகலாம். சரிங்களா? பார்ட் 2ல் வந்து நம்ம வந்து நீங்கள் வந்து ஒரு ஆர்மி செலெக்ஷன் ரெடி ஆகிட்டு இருக்கீங்க, இல்லை நெக்ஸ்ட்டு டிஆர்மி ரெடி ஆகிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எப்படி ஒரு செலெக்ஷன் நடக்கும் தெரியல அப்படின்னா இந்த வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணேன், ஒரு செலெக்ஷன் எப்படி நடக்கும், எப்படி இருக்கணும், இந்த மிஸ்டேக்ஸ்லாம் நீங்கள் பண்ணிடக்கூடாதுங்கிறக்காண்டி தான் இந்த வீடியோ வந்து நம்ம வந்து ஒரு அவேர்னஸாக தான் ஷேர் பண்ணுறோம். இல்லை நம்ம பார்ட் 2 வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நமக்கு வந்து ஃபிசிக்கல் நல்லா முடிஞ்சு நண்பா, ஃபிசிக்கல் நல்லா முடிஞ்சு. அடுத்து மெடிக்கலில் வந்து நமக்கு ரீமெடிக்கல் போட்டுட்டாங்க. சரி, ரீமெடிக்கல் வந்து எங்களுக்கு வந்து 28/11/2025 வந்து ஃபிசிக்கல் நடந்துச்சு நண்பா. அதுலேருந்து ஒரு 1 வீக்கில் வந்து நாங்கள் ரீமெடிக்கல் அட்டன் பண்ணோம். ரீமெடிக்கலை வந்து எங்கே அட்டன் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புனே கமாண்டோ ஹாஸ்பிட்டலில் தான் நாங்கள் வந்து அட்டன் பண்ணோம். அது வரைக்கும் நம்ம அண்ணன் அர்ஜுன் அண்ணன் கூட தான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தோம் ஒரு 4 to 5 டேஸு. சரிங்களா? அதுக்கடுத்து நாங்கள் வந்து நம்ம ரீமெடிக்கலில் வந்து ஒரு சிலருக்கு வந்து காதில் டெஸ்ட்டாக இருக்குது, அதுக்கு ரீமெடிக்கல் போட்டாங்க. ஒரு சிலர் பல்லில் சூத்தாக இருக்குன்னு ரீமெடிக்கல் போட்டாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ்லாம் ரீமெடிக்கல் போட்டுருவாங்க. அதனால் நீங்கள் ஒரு செலெக்ஷன் அட்டன் பண்ண போகிறீங்கன்னா இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ்லாம், காதில் டெஸ்ட் இருக்குது, பல்லு லைட்டாக சூத்தாக இருக்குது, மிஸ்ஸிங் டீத்து, அந்த மாதிரிலாம் இருக்குன்னா அதை வந்து நீங்கள் சரி பண்ணிவிட்டு போகிறது, மெடிக்கல் போகிறது நல்லது. சரிங்களா? ஓகே நண்பா, நாங்கள் வந்து மும்பையிலேருந்து நாகர்கோவில் வண்டியிலே நாங்கள் புனேக்கு போனோம் நண்பா. புனேக்கு போயிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வந்து ஸ்டே பண்ண பிளேஸ் கிடைக்கல. அதனால் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாடியே வந்து நிறைய பேர் ஸ்டே பண்ணிக்கிட்டோம் நண்பா. ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாடியே வந்து அதனால் எப்போதுமே நீங்கள் வெளியே போனால் மேக்ஸிமம் ஒரு பெட்ஷீட் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பெட்ஷீட்டு, அப்பரு, சரிங்களா? அதுக்கடுத்து பனிக்காலங்களில் போடுவாங்கள்ல காதில், அந்த குள்ளெல்லாம் போட்டு இருக்கிறது எப்போதுமே நல்லது. நாங்கள் பெட்ஷீட்லாம் எப்போதும் வச்சுருந்தோம். சரிங்களா? இருந்தாலும் புனேயில் வந்து பார்த்திங்கன்னா ஓவராக பனி நண்பா, செம பனி. வழியே இல்லாமல் கீழே மேட்டை விரிச்சுக்கிட்டு நாங்களாம் வந்து சேஃபாக வந்து தூங்கிட்டோம். சரிங்களா? தூங்கிட்டோம். காலையில் வந்து ஒரு 6 மணிக்கெலாம் வேக்கப் ஆனோம். சரிங்களா? இங்கே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பக்கத்தில் தூங்கியிருக்காங்க. ரொம்ப ஒரு எல்லாமே ஒரு பெஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் தான் நண்பா. அதை வந்து நம்ம ஒரு சேடாக எடுத்துக்காமல் அதெல்லாம் வந்து ஒரு அனுபவமாக எடுத்துக்கணும். சரி, அதெல்லாம் இப்போலாம் நம்ம கஷ்டப்பட்டோம், இப்போலாம் நம்ம தூங்கணும் அப்படின்னு ஒரு மெமரிஸ் நம்ம மைண்டில் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். சரியா? நாங்கள் வந்து ரீமெடிக்கல் வந்து இப்படி தான் அட்டன் பண்ணோம். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வெளியே தான் ஸ்டே பண்ணியிருந்தாங்க. ஏன்னா 6 மணிக்கு ரிப்போர்ட்டிங் டைம் கொடுத்துருந்தாங்க, 6 to 7. நீங்கள் 7 மணிக்கு மேலே வந்தால் உங்களை திருப்பி அனுப்பிவிட்டு நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதனால் வந்து ஒரு செலெக்ஷன் அட்டன் பண்ண போகிறீங்க அப்படின்னா டைம்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பங்க்சுவாலிட்டியை வந்து நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். 7 மணிக்கு வர சொல்கிறாங்க, நீங்கள் 7:30க்கு போனீங்க அப்படின்னா அவ்வளோதான், ஒன்றுமே பண்ண முடியாது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா அந்த கமாண்டோ ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசு நண்பா, செம்ம பெருசு. அதில் அவர் பட்ட பாடு இருக்க ஒரு ஸ்பாட்டுக்கு வர சொல்லிட்டாங்க. அது எங்கே போனாலும் ஒரு 20-30 இருக்குது. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி இருக்குதுப்பா. பில்டிங் 1, பில்டிங் 2, பில்டிங் 3, பில்டிங் 4, பில்டிங் 5 எல்லாமே வந்து ஒரே மாதிரி இருக்குது. எங்கே போனாலும் நமக்கு வந்து நம்ம பிளேஸ் எதுன்னு சரியாக தெரியல, அந்த மாதிரி ஒரு இது. சரியா? அதுக்கடுத்து அப்புறம் ஹாஸ்பிட்டல் வெளியே வந்து பார்த்திங்கன்னா விஷ்ணு பகவானோட ஸ்டாச்சு இருந்துட்டு, அது பக்கத்தில் நமக்கு கொஞ்சம் அப்படியே நமக்கு கடவுள் பக்தி அதிகங்கிறதுனால ஒரு 5 மினிட்ஸ் அங்கேயே நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். சரிங்களா? அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா உள்ள ஹாஸ்பிட்டல் போனவுடனே நிறைய கற்றுக்கிட்டோம். சரியா? இந்த மாதிரிலாம் இருக்குது வெளியில். சரிங்களா? ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போது நம்ம அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறிக்கணும். சரியா? நம்ம கிரவுண்டுக்கு போனால் கிரவுண்டுக்கு எப்படி ரெடி ஆகணும், கிரவுண்டில் ஃபிசிக்கல் தான் ஃபோக்கஸ் பண்ணணும். ஒரு கிளாஸுக்கு படிக்க போகிறோம் அப்படின்னா நம்ம படிப்பை தான் ஃபோக்கஸ் பண்ணுறது. அதேமாதிரி ஹாஸ்பிட்டல் போனால் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நடந்துக்கணும் இல்லையா? அதேமாதிரி நாங்கள் ரீமெடிக்கல்லாம் அட்டன் பண்ணி ரீமெடிக்கல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு 4ஆம் தேதி 12ஆம் மாதம் 2025 அன்னைக்கு நாங்கள் சென்னை வந்துவிட்டோம். சரி, சென்னையிலேருந்து நான் அப்படி டேரெக்டாக சிதம்பரம் வந்துட்டேன் நண்பா. இதான் நம்ம நண்பர். நேம் வந்து பார்த்திங்கன்னா மாறி. இவரும் நம்ம கூட ரீமெடிக்கல் அட்டன் பண்ணாங்க. 4 பேர் அட்டன் பண்ணோம். இதில் 2 பேருக்கு வந்து ரீமெடிக்கலில் அன்ஃபிட்டு போட்டாங்க நண்பா. எங்கள் 2 பேருக்கும் கிளியர் ஆகிடுச்சு. சரிங்களா? உடனே நான் வந்து சிதம்பரம் போயிட்டேன் நண்பா. சிதம்பரம் அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கு போயிட்டேன். அங்கே தான் நான் காலேஜ் படிக்கிறேன். மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? அங்கே எனக்கு டேரெக்டாக காலேஜ் இருந்துச்சு. காலேஜ் ஒரு 1 வீக் வந்து லீவ் போட்டு தான் போனேன். சரிங்களா? காலேஜ் ஒரு 1 வீக் லீவ் போட்டு தான் போனேன். ஒரு 3 செமஸ்டர் எக்ஸாம் 3 எக்ஸாம் அட்டன் பண்ணல. 3 எக்ஸாம் அட்டன் பண்ணல. அதுக்கடுத்து கிராஸ் கண்ட்ரி, நம்ம யூனிவர்சிட்டி மீட்டு எதுவுமே அட்டன் பண்ணல. எல்லாம் வந்து ஒரே டேட்டில் வந்துருச்சு. சரிங்களா? அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நல்லா எக்ஸாம் படிச்சுக்கிட்டு இருக்கோம். படிச்சுட்டு இருக்க நேரத்தில் ஒரு மெயில் வருது, ஒரு மெசேஜ் வருது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்மிட் கார்டு வாங்கணும்,
இந்த டேட்டில் வரணும், 1 வீக்கில் வரணும் அப்படின்னு ஒரு மெசேஜ் நான் நினச்ச உடனே ஒரு இடத்துக்கு போனோம் அப்படின்னா மும்பை சரிங்களா. நம்ம வந்து இப்போ சிதம்பரம் இருக்கும், சென்னையில் இருக்கும், கிட்டத்தட்ட 1.5 days ஆகும். போயிட்டு வரதுக்கே ஒரு 4000 5000 எக்ஸ்பென்ஸ் ஆகிரும். வேறு வழியே இல்லாமல் நம்ம தான் போய் வேக வேண்டிய சுச்சுவேஷன். அதனால் நாங்கள் வந்து சிதம்பரத்துலேருந்து சென்னை கிளம்பி சென்னையிலேருந்து மறுபடியும் மும்பைக்கு போகிறோம் சரிங்களா. மறுபடியும் ஒரு 1 வீக் அப்புறம் மறுபடியும் இன்னும் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் ஒரு 5000 கடன் வாங்கி மறுபடியும் மும்பைக்கு போகிறோம். அங்கே வந்து காலை டிஃபனே வந்து பார்த்திங்கன்னா அங்கே இந்த வடைப்பாவு இந்த மாதிரி தான் வடைப்பாவு ஒரு 2-3 மிளகா பச்சை மிளகா கொடுக்குறாங்க. இதான் இப்போ காலை டிஃபனு. நம்ம ஏரியாவில் வந்து மார்னிங் வந்து தோசை, இட்லி, பொங்கல் இந்த மாதிரி கொடுப்பாங்க இல்லையா. அங்கே வந்து இந்த மாதிரி வடைப்பாவு தான், வேறு வழியே இல்லாமல் வடைப்பாவு எனக்கு இந்த மாதிரி பப்ளிக் பிளேஸில் இந்த மாதிரி வச்சு கொடுக்குறதுனால எனக்கு சாப்பிட வந்து செட் ஆகலை. அதனால் மார்னிங் டிஃபனே சாப்பிடலாம். 2-3 ப்ரெட் பாக்கெட்டு, பீனட் பட்டரு, பிஸ்கட்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுருந்தேன். அதான் மார்னிங் டிஃபனே சாப்பிட்டுக்கிட்டேன். அதுக்கடுத்து ஒரு மணி நேரமாக ஒரு இடத்துல நிப்பாட்டி போட்டிருந்தாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா மெட்ரோ ட்ரெயின் வந்துச்சு சரிங்களா. அதுக்கடுத்து வந்து மும்பை ரீச் ஆகிட்டோம் நண்பா. மும்பை ரீச் ஆகிட்டோம். மும்பை ரீச் ஆகி அங்கே கொஞ்சம் நேரம் அப்படி அடுத்த ட்ரெயின் ஏறணும். ஒரு 2.5 hours வந்து ட்ரெயின் அந்த ட்ராவல் வந்து இருக்கும். மும்பை சென்ட்ரலில் இருந்து நீங்கள் வந்து டெவ்லாலிக்கு டெய்லி ட்ரெயின் ஏறி போகிற மாதிரி இருந்துச்சு நண்பா. அது ஒரு 2.5 hours ட்ராவல் பண்ணி கிட்டத்தட்ட நம்ம ஸ்பாட்டுக்கு வந்து போயிடலாம் அப்படின்னு கிட்டத்தட்ட போயிட்டுருக்கோம் சரி. இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அட்மிட் கார்டு வாங்குறதுக்கு என் ஃப்ரெண்டு வந்து 1 day பிஃபோராகவே போயிட்டான். நான் வந்து ஒரு எக்ஸாமாக தான் அட்டன் பண்ணிட்டு போயிடுறேன். 4 days கன்னிசார் எக்ஸாம் நடக்குது. ஒரு செமஸ்டர் எக்ஸாம் மட்டும் அட்டன் பண்ணிட்டு மிச்சம் 3 செமஸ்டர் எக்ஸாமும் எழுத முடியாமல் அப்படி வந்து போயிட்டோம் சரியா. இதான் நண்பா அட்மிட் கார்டு வாங்குறதுக்கு நம்ம பசங்க எல்லாம் வெளியே உட்காந்துருக்காங்க. ஒவ்வொரு ஸ்டேட்லேருந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க. எல்லா ஸ்டேட்லேருந்தும் பசங்க வந்திருந்தாங்க. ஒவ்வொரு ஸ்டேட்டில் இருந்தும் உட்காந்துருந்தாங்க. நம்ம தமிழ் பசங்க வந்து 4 பேர் தான் இருந்தோம் சரிங்களா. இது வந்து 116 பட்டாலியன். இதான் வந்து பேரா பட்டாலியன். நம்ம வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து பேரா பட்டாலியன் தான் கொடுத்துருந்தோம். அதுக்கடுத்து உள்ளே போய் உட்கார வச்சுருந்தாங்க நண்பா. உள்ளே போய் உட்கார வச்சுருந்தோம். அவங்க கிட்டத்தட்ட ஒரு 30-40 பேர் கிட்ட வந்திருந்தாங்க நண்பா. அதில் வந்து நம்ம தமிழ் பசங்க வந்து ஒரு 3-4 பேர் தான். அவங்க பேசுகிறது நமக்கு புரியாது, நம்ம பேசுகிறது அவங்களுக்கு புரியாது. அதனால் நீங்கள் வந்து வடக்கு சைட்லாம் போனோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹிந்தி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் நண்பா. இங்கிலீஷை விட உங்களுக்கு ஹிந்தி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஒரு ஆர்மி ஜாபுக்கு தான் போகணுன்னு ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஹிந்தி இப்போமே ப்ரிப்பேர் பண்ணிடுங்க. ஹிந்திக்கு இப்போமே ரெடி ஆகுங்க. ஹிந்தி பேச கற்றுக்கோங்க சரியா. ஒரு நம்பர் கவுண்டிங் பண்ண சொல்கிறாங்க. 1லேருந்து 100 வர ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. என்னோடய நம்பர் வந்து 20 அப்படின்னா 20ல் வந்து என்னால் வந்து ஹிந்தியில் மென்ஷன் பண்ண முடியலை சரியா. அதனால் வந்து ஹிந்தி ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்கே தான் எங்களுக்கு ஃபிசிக்கல் நடந்துச்சு. ரன்னிங் எல்லாம் அங்கே தான் நடந்துச்சு சரிங்களா. ரன்னிங் இங்கே தான் நடந்துச்சு. அதுக்கடுத்து இங்கே தான் வந்து புல்லப்ஸ்லாம் போட்டோம். எல்லாம் ஒரு மெமரிஸ் தான் நண்பா சரியா. அதெல்லாம் வந்து நம்ம வந்து ஒரு அனுபவம். அதனால் எந்த கிரவுண்டில் நீங்கள் ஓடினாலும் 1600 மீட்டர் நீங்கள் ஒரு 5 minutesல ஓடுற அளவுக்கு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. புல்லப்ஸ் வந்து 10 தான் போட சொல்லுவாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் எங்களை 11 போட சொன்னாங்க. 11 போட்டால் தான் உங்களுக்கு வந்து 40 மார்க்கு. 10 போட்டிங்கன்னா அதிலே உங்களுக்கு 4 மார்க்கோ 6 மார்க்கோ குறையும்னு நினைக்கிறேன் சரியா. அதனால் வந்து புல்லப்ஸ்லாம் நீங்கள் 15 லெவலுக்கு போடுற லெவலுக்கு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அசால்ட்டாக இருக்காதீங்க சரியா. நல்லா இருந்துச்சு நண்பா. ஒரு நல்ல அனுபவம் சரிங்களா. அதுக்கடுத்து இந்த இடத்துல தான் வந்து உங்களுக்கு வந்து ஹைட்டு வெயிட்டு எல்லாம் செக் பண்ணாங்க சென்சாரில். அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஹைட்டு 160 இருந்துச்சு. ஆனால் அதில் காட்டுச்சில் 159 காட்டுச்சு நண்பா. அது வேறு கொஞ்சம் மண்டை வழியாயிடுச்சு. ஓவராக இதாகிடுச்சு. அதுக்கடுத்து வெயிட் வந்து 50 kg இருக்கணும். எனக்கு 48 தான் இருந்துச்சு. கடைசி தண்ணிக்கு நல்லா குடித்து வாழைப்பழம் சாப்பிட்டு 50 kg நான் கொண்டு வந்தேன் நண்பா. எனக்கு தான் வந்து ட்ரைனிங்லாம் நடக்கும் நண்பா. அது மேலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டயர்லாம் அடக்கி வச்சுருக்காங்களா. அங்கே தான் ட்ரைனிங் நடக்கும். பேரா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ட்ரைனிங் ரொம்ப ஹார்டாக இருக்கும் நண்பா சரிங்களா. நம்ம பசங்களாம் அப்படி உட்காந்துருந்தோம். கிட்டத்தட்ட மார்னிங் 8 o'clock 8:30க்கெலாம் வந்துட்டோம். கிட்டத்தட்ட ஆஃப்டர்நூன் ஒரு 12 o'clock வரை வெயிட் பண்ண சொன்னாங்க. நல்லா ஒரு மெமரிஸாக இருந்துச்சு. நாங்கள் பிளான் போட்டுக்கிட்டு இருந்தோம். என்ன பிளான் போட்டோம் அப்படின்னா அட்மிட் கார்டு வாங்க வர சொல்லிட்டாங்க. நம்ம வந்து எக்ஸாம் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கோம். யார் எவ்வளோ கவர் பண்ணியிருக்கீங்க, நான் இவ்வளோ படிச்சிருக்கேன், நீ இவ்வளோ படிச்சிருக்கேன், இதை படி மச்சான் அப்படின்னு நாங்களே வந்து ஒரு டிஸ்கஸ் பண்ணி வாட்ஸ்அப் குரூப் ஓப்பன் பண்ணி அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் எனக்கு தெரிஞ்ச கொஸ்டின்ஸை நான் ஷேர் பண்ணுவேன். ஓகேன்பா, இது வந்து நம்ம அட்மிட் கார்டு வாங்கியாச்சு. அட்மிட் கார்டு வந்து வாங்கியாச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம அட்மிட் கார்டு வாங்கிட்டு அப்படி அங்கேருந்து நம்ம மறுபடியும் சிதம்பரம் வரணும். அதுக்கு 1.5 days ஆகும் சரி. அதனால் வந்து நீங்கள் வந்து ஒரு செலெக்ஷன் போகிறீங்கன்னா எல்லாத்துக்குமே நீங்கள் ப்ரிப்பேர்டாக இருக்கும். ஃபிசிக்கலும் நல்லா வச்சுக்கணும், டாக்குமெண்ட்டும் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கணும். அதுக்கடுத்து வந்து மெடிக்கலும் நீங்கள் ஃபிட்டாக இருக்கணும். அந்த மாதிரி ரெடியாக இருந்துக்கோங்க. என்ன சின்ன மிஸ்டேக்ஸ் உங்களுக்கு இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் இல்லையா. அதெல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க சரியா. ஓகே நண்பா, அட்மிட் கார்டெலாம் வாங்கியாச்சு. அட்மிட் கார்டை வாங்கி நாங்கள் வந்து எகெயின் சிதம்பரம் வந்து ரிட்டர்ன் ஆகுறோம். ஓகேன்பா, நம்ம எகெயின் வந்து மும்பையிலேருந்து சென்னை வந்துட்டோம் நண்பா. 26ஆம் தேதி டிசம்பர் மாதம் 2025 சரிங்களா. நல்லா 1.5 days ட்ராவலு. நல்லா என்ஜாய்மெண்ட்டாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் புக் பண்ணி போயிட்டீங்க, லாங் ட்ராவலில் நீங்கள் புக் பண்ணி போயிட்டீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. புக் பண்ணல அப்படின்னா ஒழுங்காக தூங்க முடியாது.
ரொம்ப வந்து நம்ம வடக்கு சைட்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா நான் அன்ரிசர்வ்லேயும் வந்து ரிசர்வேஷன்லேயும் வந்து உட்காருவாங்க. டிக்கெட்டு வந்து அன்ரிசர்வ் எடுத்துகிட்டு ரிசர்வேஷனில் வந்து உட்காருவாங்க. அதனால் வந்து நீங்கள் வெளியில் எங்கே போனாலுமே வந்து பார்த்திங்கன்னா சேஃபாக போகிறது நல்லது. சரிங்களா? எல்லாமே வந்து டாக்குமெண்ட்ஸ்லாம் சேஃபாக வச்சுக்கிறது நல்லது. ஓகே, நம்ம ரிட்டன் வந்து படிக்க ஆரம்பிச்சோம் நண்பா. நான் டேரெக்டாக சிதம்பரம் வந்துட்டு சரி நம்ம எக்ஸாம் ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னு ஒரு 20 நாள் காலேஜுக்கே வரல நண்பா. 20 டேஸ் காலேஜ் வராமல் வீட்டில் உட்காந்து ஃபுல்லாக எக்ஸாம் ஃபோக்கஸ் பண்ணி என்னால் எந்த அளவுக்கு படிக்க முடியுமோ அந்தளவுக்கு நோட்ஸ் எடுத்து ஒவ்வொரு ஹிந்தி சேனல் எல்லா சேனலையும் பார்த்து ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்து எது முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்கணும், எது முக்கியமாக படிச்சுக்கணும், மேக்ஸில் எது இம்பார்ட்டன்ட், ஜிகேல எது இம்பார்ட்டன்ட், சயின்ஸில் எது இம்பார்ட்டன்ட், எது நம்மளுக்கு வந்து தெரியலையோ அதெல்லாம் வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு நல்ல நைட் 2 மணி 3 மணி என்னால் எவ்வளோ படிக்க முடியுமோ அவ்வளோ படித்தேன் நண்பா. நல்லா தான் டெஸ்ட் பேஜ்லாம் போட்டு பார்க்கும்போது 35 to 40 அந்த ரேஞ்சில் வந்துச்சு நண்பா. சரிங்களா? இப்போ வந்து கேபிட்டல்னு எடுத்துக்கிட்டால் எல்லா ஸ்டேட்ஸோட கேபிட்டல், சரிங்களா, அந்த மாதிரி வந்து எது இம்பார்ட்டனோ எல்லாமே ஃபோக்கஸ் பண்ணுவேன். என்னால் எவ்வளோ படிக்க முடியுமோ எல்லா ஸ்டேட்டோட சிஎம்மு, கவர்னரு, சரிங்களா, அந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு கவர் பண்ணி வச்சிடணும். என்னால் எந்த அளவுக்கு ஃபோர்ஸ் கொடுத்து படிக்க முடியுமோ அந்தளவுக்கு உட்காந்து எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணேன், ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரிஞ்சதெல்லாம் குரூப்பில் ஷேர் பண்ணி அந்தளவுக்கு எஃபோர்ட் போட்டு படித்தேன் நண்பா. சயின்ஸ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா விட்டமின்ஸு, சயின்ஸில் எது இம்பார்ட்டனோ எல்லாமே வந்து படித்தோம். அதுக்கடுத்து ஆர்மியில் முக்கியமான ஸ்டாஃப்ஸு, முக்கியமான கமாண்டர்ஸு, எது முக்கியம் இம்பார்ட்டனோ எல்லாமே படிச்சோம்ப்பா. நீங்கள் வந்து ஒரு ஆர்மிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரிலாம் இப்போவே படிக்க ஆரம்பிச்சுக்கோங்க. நீங்கள் ஃபிசிக்கல் பண்ணிட்டு தான் படிக்க ஆரம்பிப்பேன் அப்படி இருக்காதிங்க. அதுக்கடுத்து கிடைக்கிற டைமில் சின்ன மாரத்தான்லாம் ஓடிக்கிட்டோம். இது வந்து 2025 நம்ம லாஸ்ட்டாக ஒன்று மாரத்தான் நண்பா, சேலத்தில் ஒன்றுது. அதில் வந்து ஒரு நல்ல அனுபவம் கிடந்துச்சு. அது நம்ம டெய்லி வீட்டில் உட்காந்து படிச்சுக்கிட்டே இருந்தோம்னு வைங்களேன், ஓவராக ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும், ஓவராக வந்து மைண்டு வந்து டைவெர்ட் ஆகும். அதனால் வந்து ஒரு மாரத்தான் போயிட்டு வரும் அப்படின்னு போனேன் நண்பா. சேலமில் இதில் வந்து 5 கிலோமீட்டர் ஒன்றா நண்பா. இதில் வந்து ஃபஸ்ட்டு பொசிஷன் வந்தேன் நண்பா, செகண்ட் பொசிஷன் வந்தேன் நண்பா. அதுக்கடுத்து ஒரு ஜனவரி மாதம் பொங்கலுக்கு ஒரு மாரத்தான் நடத்துகிறாங்க நண்பா, கலைஞர் மாரத்தான் ஒரு மாரத்தான் நடத்துகிறாங்க. இதில் வந்து 3 கிலோமீட்டரில் செகண்டு வந்தேன் நண்பா. அதுக்கடுத்து பொங்கலுக்கு நம்ம ஊர் பக்கத்தில் எப்போதும் வருஷம் போவேன் நண்பா. இது வந்து மாரத்தான் வந்து நான் வந்து சரி ஊருக்கு படிக்க தான் போகிறோம் அப்படின்னு காலேஜிலேருந்து ஷூ கொண்டு போகாமல் போயிட்டேன் நண்பா. ஷூ கொண்டு போகாமல் போயிட்டோம். கடைசி அந்த மாரத்தான் வந்து மதியம் ஒரு 1 மணிக்கு கண்டக்ட் பண்ணாங்க. எப்போதும் மதியம் தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. அன்றைக்கி வந்து என்னென்னு பண்ணிட்டேன்னு பார்த்தீங்கன்னா பேர் ஃபுட்டில் ஓடும் அப்படின்னு பேர் ஃபுட்டில் ஓடியாச்சு. மதியம் நாங்கள் பேர் ஃபுட்டில் ஓடச்சில் செம வெயில். தார் ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தான் ஓடிக்கிட்டு இருந்தோம். ஒருத்தங்க வந்து நல்லா நம்ம கூட டஃப்பு கொடுத்து ஓடிக்கிட்டு இருந்தார். அவர் கூட ஓடச்சில் தார் ரோட்டில் பேர் ஃபுட்டில் ஓடச்சில் வந்து கால் வந்து நல்லா பொத்திருச்சு. அதுக்கு தான் நம்ம பசங்கள்கிட்ட நான் நிறைய பேர்கிட்ட சொல்லுவேன், ஒரு செலெக்ஷன் போகிறீங்க, ஒரு ஃபிசிக்கல் போகிறீங்க, ஒரு எக்ஸாம் போகிறீங்க அப்படின்னா அதை மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். வேறு எதையும் ஃபோக்கஸ் பண்ணிங்க அப்படின்னா சின்ன இந்த பாருங்களேன், சரிங்களா, ப்ரைஸ் கிடச்சிட்டு அதனால் அங்கே பாருங்கள் சின்ன காயம், காலில் வந்து ஒழுங்காக நடக்க முடியாமல் ஒரு 1 வீக்காக ஒழுங்காக நடக்க முடியலை. சரியா? அதனால் நமக்கு தெரியாமல் சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடக்கும், சரி தெரியாமல் சின்ன மிஸ்டேக்ஸ் நடக்கும். அதனால் வந்து நமக்கு வந்து எக்ஸாம் ஃபோக்கஸ் பண்ண முடியாது, ஃபிசிக்கல் ஃபோக்கஸ் பண்ண முடியாது. அதனால் நீங்கள் பைக்கில் வெளியே எங்கே போனாலும் வந்து சேஃபாக ட்ராவல் பண்ணுறது ரொம்ப நல்லது. மேக்ஸிமம் வெளியே எங்கே போனாலும் செப்பல் அல்லது ஷூ போட்டு போகிறது ரொம்ப நல்லது. நான் இந்த மாதிரிலாம் நிறைய பட்டிருக்கேன் நண்பா. அதனால் வந்து நீங்கள் இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம எக்ஸாமுக்கு வந்து கிளம்பி போயிட்டேன் நண்பா. கிட்டத்தட்ட எங்கள் ஊரில் பொங்கல் ஃபங்க்ஷன் நடக்கும். அந்த பொங்கல் ஃபங்க்ஷன் கூட அட்டன் பண்ணாமல் மேக்ஸிமம் எங்கே ட்ரெயின் ட்ராவல் பண்ணி போனாலும் மேக்ஸிமம் அன்ரிசர்வ் பண்ணி தான் போவேன். சரி, அன்ரிசர்வ் பண்ணி தான் போவேன். ஆனால் இது வந்து நான் வந்து ஏசியில் டிக்கெட் புக் பண்ணி, ஸ்லீப்பரில் ஏசியில் டிக்கெட் புக் பண்ணி போனேன் நண்பா. கிட்டத்தட்ட டிக்கெட் ஒரு 1200 வந்துச்சு. சரிங்களா? நல்லா தூங்கிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு ட்ரெயின்லேயே நல்லா படிச்சுக்கிட்டு நல்லா சூப்பராக இருந்துச்சு நண்பா. அதனால் நீங்கள் ஒரு அதர் ஸ்டேட் நம்ம ஸ்டேட்டை விட்டு அதர் ஸ்டேட்டுக்கு கூட எக்ஸாம் ட்ராவல் போகிறீங்க, ஃபிசிக்கல் போகிறீங்க அப்படின்னா டிக்கெட் புக் பண்ணி போகிறது ரொம்ப பெஸ்ட்டு. சரிங்களா? முடிஞ்சால் ஸ்லீப்பரு அல்லது ஏசி புக் பண்ணி போனாலும் உங்கள் சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி புக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஓகே நண்பா, நம்ம கிட்டத்தட்ட ட்ராவல் பண்ணி ஸ்பாட்டுக்கு போயிட்டோம். சரிங்களா? ஸ்பாட்டுக்கு போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா மும்பையில் வந்து ரீச் ஆகிட்டோம். மும்பையில் வந்து எப்போதுமே ரயில்வே ஸ்டேஷன் வந்து ஃபுல்லாக கூட்டமாக தான் இருக்குது நண்பா. அதனால் நீங்கள் எங்கே போனாலுமே வந்து முக்கியமான டாக்குமெண்ட்ஸ்லாம் கொண்டு போகிறீங்கன்னா சேஃபாக வச்சுக்கோங்க. மும்பையிலேருந்து நம்ம அடுத்து டெவலாலி ட்ரெயின் ஏறி டெவலாலி, சரிங்களா, டெவலாலியிலேருந்து இறங்கி போனீங்கன்னா 1 கிலோமீட்ரு, நாசிக்லேருந்து நீங்கள் இறங்கி போனீங்கன்னா ஒரு 2 or 3 கிலோமீட்ரு. சரிங்களா? ஓகே, நம்ம டேரெக்டாக டெவலாலியில் இறங்கிட்டோம். சரிங்களா? டெவலாலியில் இறங்கி இப்போ நாளைக்கு எக்ஸாம்னா நம்ம இன்றைக்கே போயிடுவோம் இல்லையா? அதேமாரி நாளைக்கு காலையில் எங்களுக்கு ரிப்போர்ட்டிங் டைமு. இன்றைக்கி முன்னாடி 1 day பிஃபோராகவே போயிட்டோம். நாங்கள் 4 பேரும் ஒரே ரூமில் ஸ்டே பண்ணியிருந்தோம். ரூம் ரெண்டு வந்து எவ்வளோ சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 200 rupees சொன்னாங்க. ஒரு நைட்டு ஒரு 1 o'clock 2 o'clock வரை கொஞ்சம் படித்தோம்.
எக்ஸாம் படித்தோம் அப்படின்னா நம்ம படித்தெல்லாம் ரிவைஸ் பண்ணோம்ல, அந்த மாதிரி வந்து படித்தோம். எது எது முக்கியமான டாபிக்ஸோ அதெல்லாம் நான் வந்து நோட்ஸ் எடுத்துடணும். இதெல்லாம் கடைசி எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒருக்கா வந்து ரிவைஸ் பண்ணணும் அப்படின்னு நோட்ஸ் எடுத்து போவேன். அப்படி கிட்டத்தட்ட ஒரு 4-5 நோட்டு வந்து எக்ஸாம் முக்கியமான டாபிக்ஸ்லாம் கவர் பண்ணணும்பா. அதில் 2 நோட்டு தான் வந்து என்னால் ரிவைஸ் பண்ண முடிஞ்சு. ரிமைனிங் 2 நோட்டு வந்து ரிவைஸ் பண்ண முடியலை. டைம் வந்து ஒரு சில நேரம் டைம் வேஸ்ட் பண்ணல, இருந்தாலும் ஒரு சில நேரம் எப்படி மிஸ் ஆச்சுன்னு தெரில, கவர் பண்ண முடியல. அதுலேருந்து 2-3 கொஸ்டின் கேட்டாங்க. அதனால் படிப்பதே தெளிவாய் படின்னு சொல்லுவாங்க. அதேமாதிரி எந்த ஒரு இது படித்தாலும் தெளிவாக படிங்க. ஓகே அன்பா, நம்ம வந்து கிட்டத்தட்ட ஜனவரி 18ஆம் எங்களுக்கு எக்ஸாம் நினைக்கிறேன். நாங்கள் எல்லோரும் கிட்டத்தட்ட டெவலாலியில் உள்ள 116 பட்டாலியன் 116 யூனிட்டுக்கு நாங்கள் எல்லோரும் எக்ஸாமுக்கு காலையில் போயிட்டுருக்கோம்பா. கிட்டத்தட்ட 5 o'clock ரிப்போர்ட்டிங் டைம் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் ஒரு 4:30க்கெலாம் போயிட்டோம். ஒரு 1 கிலோமீட்டர் வந்து வாக்கிங்லேயே தான் போனோம். ஒவ்வொரு ஸ்டேட்லேருந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க. நம்ம தமிழ்நாட்டிலேருந்து டோட்டலாகவே 11 பேர் தான் நண்பா பாஸு. ஃபிசிக்கல் கிளியர் பண்ணது 11 பேர் மட்டும்தான். அந்த 11 பேர் நாங்கள் போனோம். கேரளாவிலேருந்து ஒருத்தரோ 2 பேரோ கிளியர் பண்ணாங்க. மொத்தத்திலே அந்த ஒரு நாள் நடந்துச்சா, ஒரு நாளில் மொத்தத்திலே ஒரு 15 to 20 பேர் தான் பாஸ் ஆகிருப்பாங்க. சரியா, கிட்டத்தட்ட. ஆனால் மொத்தத்தில் ஆல் ஓவர் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் கிளியர் பண்ணி எக்ஸாமுக்கு வந்தது வந்து பார்த்திங்கன்னா 1500 பேர் வந்தாங்க நண்பா. 1500 பேர் வந்தாங்க. அந்த 1500 பேரில் நம்ம தமிழ்நாடு பசங்க ஒரு 11 பேர் to 15 பேர் தான் இருந்தாங்க. சரியா, எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 1500 பேரில் ஒரு 1000 பேருக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் பேட்ச். சரிங்களா, 1000 பேருக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் பேட்ச். நம்ம தமிழ்நாட்டு பசங்களும் ஒரு நல்ல டைமிங் தான் ஓடி இருந்தோம். சரி, நல்ல டைமிங் தான் ஓடி இருந்தோம். ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா யாரையுமே ஃபஸ்ட் பேட்ச் எடுக்கலை. நாங்கள் ஓட்டுறதுக்கு முன்னாடி 5:10 வந்தால் போதும், நீங்கள் ஃபஸ்ட் பேட்ச் எடுத்துருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் வந்து பெஸ்ட்டாக தான் பண்ணோம். அண்டர் 5 minutes தான் பண்ணோம். ஒரு 4 பேர்லாம் அண்டர் 5 minutes தான் பண்ணோம். கடைசி ஓடி முடித்தோன்னே எங்களுக்கு வந்து எக்ஸலண்ட் போடாமல் குட்டுன்னு போட்டாங்க. ஏன் அப்படின்னு கேட்டால், இல்லை நீங்கள் 4 நிமிஷம் 40 செகண்ட்ஸ்குள்ளே வந்தால் தான் நீங்கள் எக்ஸலண்ட் வர முடியும். 4 நிமிஷம் 40 செகண்ட்ஸுக்கு மேலே ஆயிடுச்சு. அதனால் வந்து எல்லாத்தையுமே ஒருத்தர் மட்டும் எக்ஸலண்ட் வந்து ஆரம்பிச்சு. எல்லாருமே வந்து குட்டு தான். குட்னா உங்களுக்கே தெரியும். ஃபஸ்ட் பேஜ்னால் உங்களுக்கு வந்து 60 மார்க்கு, செகண்ட் பேஜ்னால் உங்களுக்கு வந்து 40 மார்க்கு, குட்டுனா உங்களுக்கு 40 மார்க்கு, எக்ஸலண்ட்னா உங்களுக்கு 60 மார்க்கு. சரிங்களா, அதனால் வந்து அதிலே கொஞ்சம் ஃபிசிக்கல்லே கொஞ்சம் மனசு இதாகிடுச்சு நண்பா. ஏன்னா வடக்கன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஃபிசிக்கல் எல்லாருமே நல்லா பண்ணுவாங்க. சரிங்களா, வடக்கன்ஸ்லாம் மேக்ஸிமம் எல்லாருமே ஃபிசிக்கல் நல்லா பண்ணுவாங்க. எல்லாருமே நல்லா மார்க்ஸு வச்சுருந்தாங்க. எல்லாருமே ஃபஸ்ட் பேட்சுங்கிறதுனால எல்லாத்துக்கும் 60 மார்க் இருந்துச்சு. நாங்கள் வந்து செகண்ட் பேட்ச், அதை வந்து ஏற்றுக்கவே முடியலை. எக்ஸாம் டைமில் ஃபுல்லாக அதை பற்றியே யோசிச்சுக்கிட்டு இருந்தோம். சரிங்களா, அதுக்கடுத்து நாங்கள் வந்து எல்லாம் அசம்பிள் ஆனோடனே அங்கேருந்து ஒரு ஆர்மி வண்டியில் வந்து எங்களை வந்து எக்ஸாம் சென்டர் கூப்பிட்டு போனாங்க. ஒரு ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போனாங்க. எல்லோரும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வண்டிக்கு மேலே கூப்பிட்டு போனாங்க. ஒரு வண்டிக்கு ஒரு 50-100 பேரை ஏற்றி கிட்டத்தட்ட ஒரு 10 வண்டிக்கு மேலே கூப்பிட்டு போனாங்க நண்பா. சரியா, எக்ஸாம் வந்து காலைல 9:30க்கு நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். நாங்கள் வந்து ஒவ்வொருத்தராக அப்படி வந்து வண்டியில் ஏறி சேஃபாக கூப்பிட்டு போனாங்க. அது வந்து ஸ்பாட்லேருந்து எக்ஸாம் சென்டர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 to 5 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். வண்டியிலே சேஃபாக கூப்பிட்டு போனாங்க. சரிங்களா, அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்மி ஸ்டாஃப்ஸோட சன் டாட்டர், சரி, ஆர்மி ஸ்டாஃப்ஸோட பசங்க படிக்கிற ஒரு ஸ்கூல். சரிங்களா, அங்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு நண்பா. சரிங்களா, அங்கே வந்து உண்மையிலே ரொம்ப எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஸ்கூல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா நீட்டாக வச்சுருந்தாங்க. ரொம்ப எல்லாமே ஒரு பெஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் நண்பா. ஒரு இது நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, அதில் ஜெயிக்கிறீங்களோ தோக்குறீங்களோ அது 2வது நண்பா. ஜெயிக்கிறீங்களோ தோக்குறீங்களோ அது 2வது. அதை வந்து நீங்கள் வந்து அனுப்புவீங்க, அதாவது கற்றுக்குவாங்க. அதுலேருந்து ஒரு விஷயம் கற்றுக்குவாங்க. நான் வந்து இந்த சாக்ஸ் சென்டர்ல இது கற்றுக்கிட்டேன், இங்கே எக்ஸாம் எழுத போனதில் இது கற்றுக்கிட்டேன், இது தெரிஞ்சுக்கிட்டேன், இதை பார்த்து இது எனக்கு ரொம்ப பிடிச்சிது, இந்த ஸ்கூல் எனக்கு ரொம்ப பிடிச்சது, இது எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஒவ்வொரு நாளும் வந்து ஒரு அனுபவத்தோடு வாழுங்க, ஹாப்பியாக வாழுங்க. சரிங்களா, எந்த ஒரு இதுவும் எடுத்துக்காதீங்க. இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து நமக்கு சூப்பராக இருந்துச்சு. ஸ்கூல்லாம் சூப்பராக இருந்துச்சு, நல்லா நீட்டாக வச்சுருந்தாங்க. சரிங்களா, வெளியில் ஒவ்வொரு இடமும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. சரிங்களா, அங்கே வந்து நாங்கள் எக்ஸாம் நல்லபடியாக பண்ணோம் நண்பா. நல்லபடியாக பண்ணோம். எங்கள் பேட்சில் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் எக்ஸாம் சென்டரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 4 பேர் தமிழ் பசங்க உட்காந்துருந்தோம். மிச்சம் எல்லாருமே வந்து ஹிந்திக்காரங்க தான், வடக்கன்ஸ் தான். எனக்கு முன்னாடி ஹிந்திக்காரங்க தான் உட்காந்துருந்தாங்க, எனக்கு பின்னாடியும் ஹிந்திக்காரங்க தான் உட்காந்துருந்தாங்க. சரிங்களா, எக்ஸாம் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸாம்ஸ் வந்து 50 கொஸ்டின்ஸ் இருக்கும். உங்களுக்கு வந்து 100 மார்க்ஸு. சரிங்களா, அதில் வந்து நீங்கள் ஒரு கொஸ்டின்ஸ் வந்து ராங்காக பண்ணிட்டீங்க, ஒரு கொஸ்டின் தப்பாக பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 1 மார்க்கு நெகட்டிவ் மார்க்கு உண்டு. சரி, அதனால் வந்து உங்களுக்கு எக்ஸாம் எது நல்லா தெரியுமோ அதை மட்டும் தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண முடியும். கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து 1.5 hours வந்து எக்ஸாம் டைம் டூரேஷன் நினைக்கிறேன். சரிங்களா, எக்ஸாம் வந்து நல்லா இருந்துச்சு நம்ம. எக்ஸாம் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப ஹார்டாக இருக்காது. ஓரளவு நீங்கள் பேசிக்காக அவ்வளோலாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஜென்ரல் நாலேஜ், ஜிகே,
ஜென்ரல் நாலேஜு, சயின்ஸு, மேக்ஸு இப்போவே வந்து படிக்க ஆரம்பிச்சிருங்க. இதில் நெக்ஸ்ட்டு டிஆர் நான் கண்டிப்பாக சொல்கிறேன், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஓகே நண்பா. நாங்கள் அட்டன் பண்ண ஸ்கூல் வந்து ஆர்மி பப்ளிக் ஸ்கூல். அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டெவலாலியில் இருக்குது. மேக்ஸிமம் ஆர்மி ஸ்டாஃப்ஸோட சில்ட்ரன்ஸ் ஒன்லி படிக்க முடியும்னு நினைக்கிறேன். சரிங்களா? அதுக்கடுத்து வந்து நாங்கள் எக்ஸாம் நல்லபடியாக முடிச்சுட்டு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு பசங்க இதில் ஒருத்தர் மட்டும் கேரளான்னு நினைக்கிறேன். சரிங்களா? இதில் வந்து நான் எக்ஸாம் ஒழுங்காக எழுதி முடிச்சுட்டு நாங்கள் ரயில்வே ஸ்டேஷனுக்கு கிளம்பிட்டேன் நண்பா. மறுபடியும் எகெயின் வந்து சென்ட்ரல் போயிட்டோம். சரிங்களா? சென்ட்ரலில் போய் தான் வந்து நம்ம நாகர்கோவில் வண்டி ட்ரெயின் ஏறி வர்ற மாதிரி இருந்துச்சு. ட்ரெயின் டிக்கெட் ரிட்டர்ன் வரும்போது கூட நாங்கள் ட்ரெயின் டிக்கெட்லாம் புக் பண்ணல. அன்ட்ரெஸ்ஸோடய டிக்கெட் எடுத்துகிட்டு அன்ட்ரெஸ்லேயே வந்துட்டோம். அந்தளவுக்கு கூட்டமும் இல்லை நண்பா. சரிங்களா? எல்லாமே வந்து ஒரு பெஸ்ட்டு மெமரிஸ் தான். என்ன தான் வந்து செலெக்ஷன் எழுதி முடித்து நம்ம ரிட்டர்ன் வந்து ஊருக்கு வந்தாலும் இதெல்லாம் வந்து இந்த ஃபோட்டோஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெமரிஸாக இருக்கும். அதாவது நாங்கள் அங்கே போகும்போது ஃபுல்லாக வாக்கிங் தான். ஒரு 4 to 5 கிலோமீட்டர் வந்து வாக்கிங்லேயே பேசிக்கிட்டு நல்லா சைடு வியூலாம் எப்படி இருக்குது, ஸ்கூல்லாம் எப்படி இருக்குது, காலேஜஸ்லாம் எப்படி இருக்குது, ஒவ்வொரு வீடும் எப்படி இருக்குது, ஒவ்வொருத்தங்க எப்படி அவங்க பிஹேவியர் இந்த மாதிரி இருக்குது, அதில் எல்லாத்தையும் ரசித்தோம். எல்லாம் நல்லா டீசெண்டாக பேசுகிறாங்க, நீட்டாக பேசுகிறாங்க. சரி, அடுத்து நம்ம எப்போ மும்பைக்கு வர்றோன்னு தெரில. அதனால் நமக்கு பிடிச்ச பிளேஸ்லாம் ஒரு செல்ஃபி, ஒரு ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டு அதெல்லாம் ஒரு மெமரிஸ் தானே. ஏன்னா ஃபஸ்ட் டைம் மும்பை போகிறோம், அடுத்து எப்போ மும்பை போகிறோன்னு தெரில. அதனால் வந்து அந்த இப்போ எங்கெங்கே நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோமோ அதே நம்ம என்ஜாய்மெண்ட்டோட வந்து பண்ணிக்கணும். அதனால் வந்து நைட்டு ஒரு 9 o'clock 10 o'clock இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு 10:30க்கு ட்ரெயினு. ஒரு 10 o'clockலாம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பிடிச்ச பிளேஸ்லாம் அங்கே ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்க பிளேஸ்லாம் வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அதே திரும்ப பார்த்தேன். ஆனால் பார்க்க உங்களுக்கு நல்லா அட்ராக்டிவாக இருக்குது பார்த்திங்களா. ஆமாம், அதே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நண்பா. அகெயின் நம்ம வந்து சென்னை வந்துவிட்டோம். சரிங்களா? சென்னை வந்துவிட்டோம். அதுக்கடுத்து அகெயின் வந்து ஒரு சின்ன மெமரிஸாக இதெல்லாம் காட்டலாம் உங்களுக்கு அப்படின்னு காட்டுறோம். இதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேட்வே ஆஃப் இந்தியா. சரிங்களா? மும்பையில் இருக்குது தாஜ் ஹோட்டல். சரிங்களா? இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம். ஃபஸ்ட் டைம் பார்த்தோன்னே என்னடா இவ்வளோ பெரிய ஹோட்டல், அங்கே ஸ்டே பண்ணுறதுக்கே எவ்வளோ சொன்னாங்க, லட்சக்கணக்கில் சொன்னாங்க ஒரு நாள் ஸ்டே பண்ணுறதுக்கு. அது எனக்கு சரியாக தெரியலை. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா மரைன் ட்ரைவ். சரிங்களா? கிட்டத்தட்ட ஒரு 4 or 5 கிலோமீட்டர் வந்து இந்த மாதிரி இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வாக்கிங் பண்ணுறாங்க, ரன்னிங் பண்ணுறாங்க, ஜாக்கிங் பண்ணுறாங்க. சரிங்களா? ரொம்ப நல்லா இருந்துச்சு நண்பா. இந்த இடத்துலலாம் நாங்கள் வாக்கிங் போகும்போது ரொம்ப அதாவது நாங்கள் வந்து ஃபிசிக்கல் வந்து சைன் பேஜ் தான். சரிங்களா? சைன் பேஜ் தான். அதை நினச்சி நாங்கள் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தோம். எக்ஸாம் நினச்சி நாங்கள் எக்ஸாம் படிக்கணுமே அதை நினச்சி கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஆனால் அங்கெல்லாம் போகும்போது ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போதும் எங்களுக்கு வந்து எந்த ஒரு ஃபீலிங்ஸும் தெரியலை. சரியா? எப்படி ஆயிடுச்சு எக்ஸாம் படிக்கணுமே, ரீமெடிக்கல் விழுந்துட்டு அப்படின்னு நாங்கள் வந்து எதை பற்றியும் ஃபீல் பண்ணல. அங்கே பார்க்கும்போது அந்த இயற்கையை ரசிச்சுக்கிட்டு இருந்தோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு நண்பா. அதனால் வந்து லைஃப் வந்து நீங்கள் ஜெயிக்கிறதோ தோக்கிறதோ இல்லை, என்ன கற்றுக்கிட்டீங்க. சரிங்களா? என்ன கற்றுக்கிட்டீங்க, என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க, யார்கிட்ட எப்படி பேசணும், என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க, என்ன ஸ்கில்ஸ் இருக்குது. சரிங்களா? ஒவ்வொரு இதில் எப்படி இருக்கிறாங்க, நம்ம எப்படி இருக்கோம். சரிங்களா? அந்த மாதிரி வந்து தெரிஞ்சுக்கிறது தான். இயற்கையை ரசிங்க. சரியா? வாழ்க்கை வந்து ஒரு முறை தான். சரி, நீங்கள் நினச்சது உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா அதிலே வந்து தோண்டி இருந்துடாதீங்க. சரிங்களா? கண்டிப்பாக அதிலே வந்து தோண்டி இருந்துடாதீங்க. தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. சரிங்களா? தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் நண்பா. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ரொம்ப அருமையாக இருந்துச்சு நண்பா. கிட்டத்தட்ட எனக்குலாம் வந்து இதிலலாம் இந்த மாதிரி பிளேஸ்லாம் நமக்கு இருந்ததுன்னா வீக்லி 1 or 2 days இங்கே லைட்டாக ரிலாக்ஸாக ரன்னிங் பண்ணலாம். மார்னிங் ரன்னிங் டைம் பண்ணலாம். சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு நண்பா. இயற்கை பக்கத்துலேயே வந்து கடல் பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே நம்ம ரன் பண்ணும்போது எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். சரிங்களா? நல்லா இருந்துச்சு. நாங்கள் பசங்களாம் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு. சரிங்களா? அடுத்து நம்ம எப்போ இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்னு தெரில. அதனால் வந்து ஒவ்வொரு லைஃப்பும் வந்து ஒவ்வொரு நாளும் வந்து உங்களுக்கு கிடைக்கிறத வந்து நல்லா ஜாலியாக என்ஜாய்மெண்ட் பண்ணி லைஃப்பை வந்து வாழுங்க நண்பா. சரியா? அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம எகைன் வந்து ரன்னிங் பண்ணிகிட்ருக்கோம் பாருங்கள். இதெல்லாம் வந்து ஒரு மெமரிஸ் தான். இதெல்லாம் வந்து நம்ம பார்ட் 1 பார்த்துருப்போம். ஜஸ்ட் ஒரு மெமரிஸ் எகேனா ஒரு ரிமெம்பர் மாதிரி மெமரிஸாக பார்க்கலாம் அப்படின்னு காட்டுறேன். சரிங்களா? அதுக்கடுத்து வந்து நம்ம செலெக்ஷனை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஷார்ட்டாக சொல்லி முடிக்கிறேன் நண்பா. நாங்கள் வந்து எக்ஸாம் ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல்லேருந்து வரேன். ஃபிசிக்கலில் வந்து நாங்கள் வந்து செகண்ட் பேட்ச் நண்பா. 16 பேர் அட்டன் பண்ணோம். அதில் 15 பேர் செகண்ட் பேட்ச், ஒருத்தர் மட்டும் ஃபஸ்ட் பேட்ச். அவர் வந்து கன்னியாகுமரின்னு நினைக்கிறேன். சரி, அவர் ஓடின பேச்சில் அவர் ஃபஸ்ட்டு, நாங்கள் ஓடின பேச்சில் நான் ஃபஸ்ட்டு வந்தேன். அதுக்கடுத்து என் பின்னாடியே 3 பேர் வந்துட்டாங்க. 4 பேர் ஒரே மாதிரி கம்ப்ளீட் பண்ணோம். நாங்கள் 4 பேருமே வந்து 4 பேரில் 2 பேராவது ஃபஸ்ட் பேஜ் எடுக்கலாம், 2 பேராவது செகண்ட் பேஜ் எடுக்கலாம். 4 பேரும் ஒரே மாதிரி கம்ப்ளீட் பண்ணதுனால 4 பேரையுமே வந்து செகண்ட் பேஜ் போட்டாங்க. இதை பொறுத்த வரைக்கும் என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்னா 4:40 உங்களுக்கு பெஸ்ட்டு டைமிங்.
சரியா. ஒரு சில இடத்துல 5 கொடுக்குறாங்க, ஒரு சில இடத்துல 5:15 கொடுக்குறாங்க, ஒரு சில இடத்துல 5:30 கொடுக்குறாங்க. உங்களுக்கு அன்றைக்கான டேஸ் எப்படி இருக்குன்னு தெரில. உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் டேஸாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு 5 கொடுக்கலாம், 5:15 கொடுக்கலாம், 5:30 கொடுக்கலாம். இருந்தாலும் நம்ம எப்போதுமே ஒரு 4:45 to 5க்குள்ளே இருக்கிறது ரொம்ப ரொம்ப சேஃபு. அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதில் நாங்கள் என்ன ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்ம தமிழ்நாடு அதாவது வந்து 110 பட்டாலியன், 117 பட்டாலியன், 121 பட்டாலியன், அதாவது நம்ம சென்னை பட்டாலியன், நம்ம திருச்சி பட்டாலியன், நம்ம கோயம்புத்தூர் பட்டாலியன், இந்த மாதிரி செலெக்ஷன் வந்து எங்கே நடக்குதோ அதை ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் செலெக்ஷன் அட்டன் பண்ணுங்கள். இப்போ 2026 ஒரு செலெக்ஷன் வருது. அது ரிலேட்டடாக நான் வந்து கம்மிங் டேஸில் வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். அதில் வந்து உங்களுக்கு வந்து இப்போ நம்ம திருச்சியில் நடக்கணும் வைங்களேன், அதில் வந்து 117 நம்ம திருச்சி பட்டாலியன் எடுக்கிறாங்க, கோயம்புத்தூர் பட்டாலியன் எடுக்கிறாங்க, சென்னை பட்டாலியன் எடுக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். நாங்கள் இப்போ மும்பை போனதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செகண்டராபாத்தில் வந்து ஹைட்டு 162 வைக்கிறாங்க. நான் வந்து ஹைட்டு 160 தான். எனக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹைட்டு 159 தான் கட்டுச்சு. அங்கே வந்து ஹைட்டு 162 வைக்கிறாங்க அப்படின்னு ஒரு நியூஸ் எனக்கு வந்துச்சு. ஐயோ என்னென்னா ஒரே டேட்டில் டிசம்பர் 28 நிறைய இடத்துல 4 பிளேஸில் ஒரே இடத்துல திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் மட்டும் 28 4 இடத்துல ஒரே டேட்டில் நடக்குது. என்னால் எங்களால் வந்து எங்கள் டிஸ்ட்ரிக்டில் உள்ள பசங்களால் வந்து எங்கே அட்டன் பண்ணுறதுன்னு தெரில. ஒருவேளை செகண்டராபாத் போய் அங்கே 162 ஹைட்டு வச்சு அங்கே செலக்ட் பண்ணாமல் போயிட்டோம், ஹைட்டில் ரிஜெக்ட் பண்ணிட்டோம்னா ரொம்ப வருத்தப்படுவோம். அதனால தான் நாங்கள் வந்து மும்பையை சூஸ் பண்ணது. சரியா. அதனால் வந்து டைமிங் வச்சுருக்கீங்க, நல்லா ஹைட்டாக இருக்கீங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாடு இது எங்கே இருக்கோ அங்கே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். சரிங்களா. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு பசங்க எல்லோரும் ஒரு குரூப்பை கிரியேட் பண்ணி எப்படின்னா ரிசல்ட் வரும், எல்லோரும் செலக்ட் ஆயிரும், எல்லோரும் பாஸ் ஆயிரும்னு ஒரு நம்பிக்கையோடு இருந்தோம். தமிழ்நாட்டிலேருந்து ஒரு 4-5 பேராவது எடுக்க மாட்டாங்களா? ஏன்னா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் தனித்தனி வேகன்சி உண்டுன்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க. இல்லை ஒரு சிலர் ஓவரால் கட் ஆஃப் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. எதை நம்புறதுனே தெரில. இப்போ லாஸ்ட் இயர் அட்டன் பண்ண ஒருத்தர் வந்து கண்டிப்பாக ஒரு ஸ்டேட்டில் வந்து 4 பேராவது எடுப்பாங்கண்ணா அப்படின்னு சொன்னாங்க. கடைசி நம்ம தமிழ்நாட்டில் 11 பேர் கிளியர் பண்ணி 11 பேருக்குமே கிடைக்கலங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. கேரளாவில் ஒருத்தர் கிளியர் பண்ணி அவருக்கும் கிடைக்கலன்னு தான் சொன்னாங்க. சரிங்களா. கிட்டத்தட்ட நாங்கள் வந்து செகண்ட் பேஜ் வந்ததுனாலையா என்ன அப்படின்னு நமக்கு சரியாக தெரில நண்பா. இதில் எங்களுக்கு வந்து யாருக்குமே வந்து ரிசல்ட்டு வரல. அதனால் நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்லேருந்து யாருமே போன மாதிரி தெரில. எல்லாருமே நம்பிக்கையாக இருந்தோம். ரிசல்ட் டேட்டு வந்துச்சு, கிட்டத்தட்ட யாருமே வந்து செலக்ட் ஆகலை. சரிங்களா. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாழ்க்கையை வந்து வெல்வதில் இல்லை, யாரும் வந்து வீழ்ந்து உட்காந்துடக்கூடாது. தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களோட வெற்றி வந்து 10வது பக்கம் இருக்குது, நீங்கள் 9வது பக்கம் தான் கடந்திருக்கீங்க அப்படின்னா இன்னொரு பக்கம் முயற்சி பண்ணால் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். சரிங்களா. அதனால் வந்து உங்கள் வெற்றி வந்து எந்த பக்கம் எழுதப்பட்டிருக்கோ அது கடவுளுக்கு தான் தெரியும். அதனால் தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருங்க. சரிங்களா. ஓகே அன்பா, நாங்கள் வந்து எக்ஸாம் எல்லாம் நல்லபடியாக எழுதி முடிச்சு கிட்டத்தட்ட டெவலாலியிலேருந்து மும்பைக்கு ட்ரெயின் ஏறிட்டோம் நண்பா. சரிங்களா. டெவலாலியிலேருந்து மும்பைக்கு ட்ரெயின் ஏறிட்டோம். ட்ரெயின் வந்து வருது பாருங்கள். அங்கே வந்து செம்ம கூட்டம் நண்பா. சரிங்களா. செம்ம கூட்டம். இந்த ட்ரெயின்லாம் வந்து செம்ம கூட்டம். எப்படா ஊருக்கு போய் சேருவோம் அந்த மாரி தான் இருந்துச்சு. எக்ஸாம் முடிஞ்சினோன்னு 1.5 days ட்ராவல் பண்ணணுமா, மைண்ட் வேறு ரொம்ப அப்செட் ஆகிடுச்சு. 2-3 கொஸ்டின்ஸுக்கு தெரிஞ்ச கொஸ்டின் வேறு விட்டுட்டு ஒழுங்காக பண்ண முடியாமல். சரியா. அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஃபோக்கஸ். எனக்கு என்னென்னா, நான் வந்து எக்ஸாம் அட்டன் பண்ணது வந்து 39 40 கொஸ்டின் அட்டன் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. 42 கொஸ்டின் அட்டன் பண்ணார் நம்ம ஹிந்தி ஃப்ரெண்டு ஒருத்தர், அவருக்கு கிடச்சிருக்கு. 42 கொஸ்டின் அட்டன் பண்ணார், அவருக்கு கிடச்சிருக்கு. 40 கொஸ்டின் அட்டன் பண்ண எனக்கு கிடைக்கல. ஏன் ரிமைனிங் 10 கொஸ்டின் அட்டன் பண்ணலன்னா எனக்கு அதில் சரியான ஆன்சர் தெரில. நமக்கு அது வந்து சரியான ஆன்சர் தெரில. அது நமக்கு ராங்காக இருந்தால் 1 மார்க் மைனஸ் மார்க் வேறு போயிடும். 40லே 1-2 நமக்கு தப்பு இருக்குதுன்னு நமக்கே தெரியுது. சரி, அதனால தான் அதை அட்டன் பண்ணல. அதனால் வந்து எக்ஸாம் படித்தாலும் சரி நல்லா படிங்க, ஃபிசிக்கல் ஃபோக்கஸ் பண்ணாலும் சரி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டாக்குமெண்ட் எல்லாம் ஐடியா வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து மெடிக்கல் எதுவும் ஃபால்ட் இருக்குது, பல்லு சூத்த, மிஸ்ஸிங் டீத்து, ஒரு பல்லு இல்லை அப்படின்னா நல்லா என்னென்ன மிஸ்டேக்ஸ் இருக்கோ உங்களுக்கே தெரியும். அதெல்லாம் வந்து ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுங்கள். கண்டிப்பாக 2026 டிஏ செலெக்ஷன் வரும். கண்டிப்பாக நம்ம சேனலில் வந்து ஃபுல் சப்போர்ட் இருக்கும். இதில் வந்து நான் சொல்கிறேன்ல, இது நமக்கு ஃபிசிக்கல் வந்து இப்படி ஆயிடுச்சு, எக்ஸாம் வந்து எப்படி ஆயிடுச்சு, நமக்கு வந்து ஓவரால் தான் போயிடுச்சு. சரிங்களா. ஓவரால் தான் போயிடுச்சு. அதில் என்னென்னா, என்னோடய நம்பர் வந்து 1515, எனக்கு வந்து கிடைக்கல. என்னோடய நம்பர் வந்து வரல, எனக்கு அடுத்த நம்பர் வந்திருக்கு 1516 வந்திருக்கு. அது பார்த்தோன்னா எனக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். சரிங்களா. அதனால் வந்து ஒருத்தருக்கு கிடச்சிட்டு அப்படின்னு ஸ்போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பொறாமையும் படக்கூடாது, நமக்கு கிடைக்கல அப்படின்னு ஃபீல் பண்ணக்கூடாது. தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க நண்பா. கண்டிப்பாக சக்ஸஸ் ஆவீங்க ஒரு நாள். சரிங்களா. ஓகே நண்பா, நம்ம வந்து ரிட்டர்ன் வந்து மும்பை கிளம்புறோம். மும்பையிலேருந்து திருநெல்வேலி கிளம்புறோம். ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ கூட்டம் இருக்குது. சரிங்களா. கிட்டத்தட்ட நம்ம வந்து மும்பை டு நாகர்கோவில் வண்டியில் தான் எப்போதும் போல் தான் ஏறுறோம். மும்பை டு நாகர்கோவில் வண்டி. ட்ரெயின் வந்து ஓரளவு ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. கிட்டத்தட்ட நான் சென்னையில் இறங்கி சென்னையிலேருந்து சிதம்பரத்துக்கு வேறு ட்ரெயினில் ஏறி காலேஜுக்கு வந்துட்டேன் நண்பா. சரிங்களா. காலேஜுக்கு வந்து
காலேஜுக்கு வந்துட்டேன் நண்பா. காலேஜில் வந்து சரி அது ஒன்றும் நம்ம அதை பற்றியே ஃபீல் பண்ணல. பசங்களாம் கேட்டாங்க செலெக்ஷன் என்னாச்சுன்னு. எல்லாத்துலேயும் நம்ம உண்மையை சொல்லிட்டேன் நண்பா. அந்த மாதிரி ஓவராலில் போச்சுன்னு சொல்லிட்டோம். ஓகே நண்பா, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம தொடர்ந்து வீடியோ வந்துகிட்டே இருக்கோம். ஓகே நண்பா, தேங்க்யூ. ஓகே நண்பா, லாஸ்ட் இயர் செலெக்ஷனும் நமக்கு ஓவரால் தான் போச்சு. இந்த வருஷம் செலெக்ஷனும் நமக்கு ஓவரால் தான் போச்சு. அதை நினச்சி சின்ன சின்ன ஃபீலிங்ஸ் இருந்தாலும் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. லைஃபுங்கிறது வந்து எப்போதுமே அதான் நான் மைண்டில் நினச்சிக்கிட்டே இருக்கிறது. சரிங்களா? லைஃபுங்கிறது வந்து ஒவ்வொரு இதில் என்ன கற்றுக்கிறோம், ஒவ்வொரு இதை நம்ம என்ன எப்படி கடந்து போகிறோம் அப்படின்னு தான். சரிங்களா? அதனால் வந்து நீங்களும் நிறைய வாட்டி தோல்வி அடைஞ்சிருப்பீங்க. அதெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணாங்க. தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து சக்ஸஸ் ஆகலாம். ஓகே நண்பா, இதோட நம்ம ஒரு ஷார்ட் ஃபிலிம் மாதிரியே இந்த வீடியோ வந்து போயிடுச்சு. சரிங்களா? இந்த வீடியோ வந்து நீங்கள் ஃபுல்லாக இது வரைக்கும் நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு ஹார்ட் மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை ஐ வில் சப்போர்ட் யூன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களை நான் சப்போர்ட் பண்ணுவேன். நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, நம்ம தான் போக முடியல, நம்மளால் முடிஞ்ச ஒரு 20 பேர் வந்து லாஸ்ட் இயர் SSCGD கிளியர் பண்ணி ட்ரைனிங் போயிட்டாங்க. அதை நினச்சி நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். சரிங்களா? ஓகே நண்பா, ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இது வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பா. ஓகே, தேங்க்யூ.